இன்னைக்கு வேற யாருக்குமே முழங்கால் வேடிக்கையா இல்ல, கிறிஸ்டியன்காரங்களுக்கு தான் முழங்கால் வேடிக்கையா இருக்கு. சிரிக்கிறாங்க. அனுபவிச்சிருக்கிறீங்களா? முழங்கால் போடிட்டா வாட் அப்படின்னு கேக்குறாங்க. லீவ் திஸ் ட்ரெடிஷனல். என்ன முழங்கால் என்ன ட்ரெடிஷனல்? உனக்கு முடியலன்னு சொல்லு. என்ன ட்ரெடிஷனல்? நீங்க அப்படியே பழைய ஆள் மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க. எப்படி அப்படியே லக்ஸுரியா அப்படியே இப்படியே போயிடணும். வேதத்துல எங்க இருக்கு காட்டுங்க. அதெல்லாம் கேள்விக்குறீங்க. முழங்கால் படிட்டா அந்த காலத்துல நம்மளுடைய முன்னோர்கள் முற்பிதாக்கள் நம்மளுடைய நடத்திப்பு எல்லாம் அவங்க முழங்கால் நின்று ஜெபிச்சதுனாலதான் இன்னைக்கு நம்ம இப்படி இருக்கிறோம். இன்னைக்கு அவங்க முழங்கால் நின்று ஜெபிச்சதுனாலதான் நம்மளுடைய பரிசுத்தவான்கள் எங்களுக்கு சொல்லி கொடுத்ததுதான். அதிகாலை 3 மணிக்கு எழுப்பி அந்த 1 மணி நேரம் முழங்கால நின்று ஜெபிக்க சொல்லுவார். இன்னைக்கு வரைக்கும் எங்களுக்கு ஞாபகம் இருக்கு. அந்த இருட்டோட எழுந்திருச்சு வேற எந்த சத்தம் கேட்க கூடாது. எந்த ஒரு உங்களுக்கு தெரியும் வேற இடத்துல இருந்து ஒவ்வொரு சத்தம் வரும். 4 மணிக்கு மேல ஒவ்வொரு ஸ்பீக்கர்ல ஒவ்வொரு சத்தம் வரும் இல்லைங்களா? அவர் என்ன சொல்லுவார், எங்க ஊழியக்காரு, யாருடைய சத்தம் கேட்க கூடாது, உன் சத்தம் ஃபர்ஸ்ட் கேட்கணும். நீ தான் ஃபர்ஸ்ட் உயர்த்தணும் ஆண்டவர். பறவைகள் கூட எழுந்திருக்க கூடாது. அதுக்கு முன்னாடி நீ எழுந்திருந்த ஆண்டவரை உயர்த்தணும். முழங்கால படிடு அப்படின்னுவார். முழங்கால் படிட்டு பாச வலிக்குது பரவாயில்ல ஆண்டவருக்காகன்னுவார். போட்டா போட்டி போட்டு முழங்கால நிற்போம். அப்படி முழங்கால நின்று ஜெபிச்சாக்கா ரொம்ப ட்ரெடிஷ்னலா இருக்காதீங்க. இதெல்லாம் தேவை. முழங்கால நின்றாதான் ஆண்டவர் உனக்கு பதில் கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறாரா? முழங்கால நின்றாதான் ஆண்டவர் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்கிறாரா? நல்லா புரிந்து கொள்ளுங்க. முழங்கால நிற்பது ஆசீர்வாதத்திற்காக அல்ல. முழங்கால நிற்பது ஆண்டவர்கிட்ட ஒரு நன்மையும் சுகத்தையும் பெற்றுக் கொள்வதற்காக அல்ல. ஒவ்வொரு முறை முழங்கால நிற்கும் பொழுது ஆண்டவரே உங்களை உயர்த்துகிறோம்னு அர்த்தம். We knelt before you. உங்க முன்னாடி முழங்கால நின்று இருக்கிறோம். உங்க முன்னாடி முழங்கால நின்று இருக்கிறோம் அப்படின்னா உயர்த்துவது. முழங்கால் படிட்டாலே we have to lift the Lord. முழங்கால் படிட்டு என் சுகத்துக்காக ஜெபிக்கிறேன், முழங்கால் படிட்டு என் திருமணத்துக்காக ஜெபிக்கிறேன், முழங்கால் படிட்டு இதுக்காக ஜெபிக்கிறேன் அதுக்காக ஜெபிக்கிறேனோ, முழங்கால் படிட்டாலே ஆண்டவரை தான் உயர்த்தும். அல்லேலூயா. இன்னைக்கு முழங்கால் கிறிஸ்டியானிட்டிக்கு வேடிக்கையா இருக்கு. இப்ப வர வருகிற ஊழியங்களுக்கு, ஊழியக்காரர்களுக்கு, வருகிற தீர்க்கதரிசிகளுக்கு இப்ப முழங்கால் எல்லாம் வேடிக்கை, சிரிக்கிறாங்க. சில சபையில நான் போயிருக்கிறேன். நேரா போய் ஒரு ராபோஜன் எடுக்கணும், ஒரு கம்யூனியன் எடுக்கணும், போய் முழங்கால் படிக்கலாம், இல்ல சில சபையில போய் முட்டி போட்டு ஜெபிக்கலாம் அப்படின்னா சிரிக்கிறாங்க. எல்லாரும் சேர்ந்து சிரிக்கிறாங்க. ஏன் சிரிக்கிறாங்கன்னு பார்த்தா முழங்கால் படி தயவுசெய்து ஏந்திருங்கன்றான். ப்ளீஸ் இதெல்லாம் பண்ணிட்டு உட்காந்துக்கிறாங்க. ரொம்ப ட்ரெடிஷ்னலா இருக்காதீங்க, ப்ளீஸ் எழுந்துருங்க. அதெல்லாம் பண்ண போவாதீங்க, எழுந்து வாங்க அப்படின்றாங்க. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. நீ என்னன்னா நினைச்சிட்டு போ. காலம் மாறும் போது நீயும் மாறிட்டு போ. ஆனா வேதம் என்ன சொல்லுதோ, என் ஆண்டவர் எப்படி சொல்லியிருக்காரோ அப்படிதான் நான்